அடுத்த நாள் காலையில எப்பவும் போல ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த பக்கம் விஜய்க்குமே கால் வருது. அப்ப விஜயுமே அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறப்போ அங்க இருக்கிற டாக்டருமே ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இந்த மாதிரி நீங்க வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு விஜயுமே சரி ஓகே நம்ம வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் தனியா அவங்களை கேர் பண்றதுக்கு ஒரு ஆளை போட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு வர்றாரு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம பண்ணும்போது இங்க காவேரி கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்க காவேரி பக்கத்துல போறாங்க. ஆனா அங்க தூங்கிட்டு இருக்க காவேரி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல காவேரி கிட்ட போயிட்டு காவேரி இந்த மாதிரி வந்து எந்திரிச்சு வா, கொஞ்சம் நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுனால இங்க பாரு காவேரி நீ நடிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு காவேரியுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு வேண்டாம், இந்த மாதிரி நான் வந்து வெண்ணிலாவை பாக்குறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், நீ என் கூட வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட காவேரியுமே நீங்க போக வேண்டியதானே, என்ன எது கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் வீட்டுக்கு கூட்டு வரலான்னு இருக்கேன், சொல்லப்போனா நம்ம வீட்டுல வச்சு அவங்கள ஒரு கேட்டேக்கர் மாதிரி இன்னொரு ஆளை வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம், வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரிக்குமே இன்னுமே விஜயோட பேச்சில் நம்பிக்கை இல்ல. நீங்க என்னமோ பண்ணுங்க, அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க பாரு காவேரி நான் என் மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன், உண்மையாலுமே வெண்ணிலா கூட சேரணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எப்போ போல காவேரி இன்னுமே விஜய் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி இங்க விஜயுமே தனியா அமைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே கிளம்பி டைரக்டா கங்காவோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே டைரக்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க வெண்ணிலாவுமே டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அப்ப வெண்ணிலாவுமே நான் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாம என்ன ஹோம்லயே கொண்டு போய் விட்டுருங்க, எதுக்காக எனக்காக இப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க விஜயுமே இங்க பாரு வெண்ணிலா நீ யாரு எப்படி இருந்தவன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னோட குழந்தைத்தனமான பேச்சு சிரிப்பு இது எதுவுமே இப்ப இல்ல, அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ உனக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெண்ணிலாவுமே டைரக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தாத்தா கிட்டயுமே சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாக்குன்னு தனியா ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல ராகினியுமே எப்பவும் போல இங்க வெண்ணிலா வச்சு பயங்கரமா திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்மளால இந்த பக்கம் காவிரியை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியல, அப்ப கண்டிப்பா வெண்ணிலா நினைச்ச முடியும், ஏன்னா வெண்ணிலா என்ன சொன்னாலும் அது விஜய் கண்டிப்பா கேட்பாங்க, அதனால இதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க ராகினியும் ஒரு திட்டத்தோட இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கங்காவோட வீட்லயுமே கங்கா பயங்கர டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா குமரனும் வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிருப்பாரு, இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு எனக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்துல கங்காவை பார்க்க போன காவேரியுமே இங்க கங்காவை சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல கரெக்டா அங்க குமரன் வந்துடுறாரு. குமரன் வந்த உடனே இங்க கங்காவுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் குமரனை போட்டு திட்டி தீக்கிறாங்க. அப்ப குமரனும் எதுக்காக கங்கா அப்படி பேசிட்டு இருக்க, நான் அப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க அந்த ரீல்ஸ் எடுத்து காட்டுறப்போ ஓ இந்த ரீல்ஸா, இந்த ரீல்ஸுக்கு நான் உனக்கு என்னன்னு சொல்லி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி குமரன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா கங்காவுமே குமரன் பேசுறது எதையுமே கவனிக்காம அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கங்கா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இங்க கங்காவை நிறுத்திட்டு இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு நான் விஜய் டிவில உங்களில் யார் எடுத்த கதாநாயகன் அந்த சீரீஸ்ல போயிட்டு நான் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன், அதுல வந்து ரீல்ஸ் தான் இது, உண்மை சொல்ல போனா அந்த ஆக்டிங்ல நான் செலக்ட் ஆயிருக்கேன், அதனால என்னை வச்சு பட வாய்ப்புகள்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் நான் இந்த ரீல்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட கங்காவும் என்னங்க சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப குமரனுமே தான் மனசுல இருக்க பயத்தை இந்த பக்கம் கங்கா கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், அது என்ன மட்டும் கஷ்டப்படுத்தாதுல்ல உன்னை சேர்த்து கஷ்டப்படுத்தும், அதனாலதான் நான் ஜெயிச்சுட்டு சொல்லலாங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கங்கா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க காவேரியுமே நான் தான் சொன்னேன்லக்கா இந்த மாதிரி வந்து மாமா எப்பவுமே வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் தெளிவா செய்வாரு, உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமரனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரம் இங்க காவேரியை பார்த்த குமரனும் இங்க பாரு நான் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே விஜய் தான், சொல்லப்போனா உன் ஹஸ்பண்ட் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு, இந்த ஷோவுக்கு என்ன இன்வைட் பண்ணதும் அவர் தான், அது மட்டும் இல்லாம என்னோட காஸ்டியூம் செலவு நான் ஆக்டிங்க்கு தேவையான எல்லா விஷயத்துக்குமே பணம் கொடுத்து எனக்கு உதவி பண்ணது அவர் தான், அவர் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த ஷோல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இங்க பக்கத்துல இருக்க கங்காவுமே இதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அவங்க ஒய்ஃபை பார்க்க மாட்டேன்றாரு சரியா, புதுசா வந்த பொண்ணு மேலே அவருக்கு இம்ப்ரெஸ் இருக்கு, அதனாலே அவர் காவேரியை கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா குமரனும் நீ வேற சும்மா இரு, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நானும் விஜயும் பேசிட்டு தான் இருந்தோம், அவர் பேசுறப்போ மூச்சுக்கு 300 டைம் காவேரி காவேரின்னு காவேரி பேரை தான் எழுதிட்டு இருக்காரு, அவர் உண்மை சொல்ல போனா காவேரி மேல ரொம்பவே அன்பா இருக்காரு, அந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி வெண்ணிலாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் கண்டிப்பா காவேரி நானும் தான் ஒன்னா சேர்ந்து வாழணும்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசின அதிக வார்த்தையே காவேரி மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் குமரன் சொல்றாரு. இது கேட்டோன்னு இந்த பக்கம் காவேரிக்குமே அப்ப காலையில விஜய் சொன்ன எதுவுமே நடிப்பு கிடையாது, அவர் உண்மையிலுமே அவர் மனசுல இருக்க அன்பதை நம்மகிட்ட வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க விஜயுமே வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இங்க வெண்ணிலா வீட்டுக்கு வந்த உடனே எப்பவுமே ராகினி தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெண்ணிலா
வெண்ணிலாவை தன்னோட பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெண்ணிலா கூட ரொம்பவே கேஷுவலா பேசி ஜெல் ஆகிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ராகினியோட திட்டத்துல மாட்டிக்க போற வெண்ணிலாவோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு. உண்மையை சொல்ல போனா இங்க வெண்ணிலாவுமே ராகினியோட பேச்சு கேட்டு வேலையை பார்த்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இந்த வீட்டுக்குள்ள வரும். அப்ப அடுத்து வெண்ணிலாவே இங்க காவேரி எதுக்கிற நிலைமையும் வரலாம்.